வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண் ஒன்றை கண்டேன் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று காலை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அந்த பிரபல செய்தித்தாளில் அவ்வறிக்கை வெளிவந்தது. காலையில் குளித்து முடித்து தன் அறைக்கு வந்த தென்றல் உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயனை காணாது. ஐயோ, எங்க போனா? நேத்துல இருந்து ஓயாம பெய்த மழையில வெளியில எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி இருக்கு. குழந்தை தண்ணியில விளையாட போயிட்டானோ என்ற எண்ணம் தோன்ற, கார்த்தி, எங்கடா கண்ணா இருக்க? கார்த்தி என்ற உரக்க குரல் கொடுத்து கொண்டே வெளியில் வந்தாள். சற்று தூரத்தில் மகன் ஆ என்று அழுதவாறே வர, என்ன ஆயிற்றோ என்று பதறிய தாய்மனம் அவனை நோக்கி விரைந்தது. மகனின் அருகில் சென்றவள் அவன் உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்து, என்னடா கண்ணா, என்னாச்சு? ஏண்டா செல்லம் அழற என்று அவனை கையில் அள்ளி கொஞ்ச, மகன் விசும்பலுடன், ஆ அண்ணா அண்ணா எல்லாம் கப்ப செஞ்சு தண்ணியில விடாதுதான், எக்கு மட்டும் செஞ்சு ததமாத்துதான் என்ற தன் அழுகையின் பின்னணியை அழகு மழலையில் விளக்கினான் பிள்ளை. ஓ, பாப்பாவுக்கு தண்ணியில விளையாடினா வருமில்ல, அதான் அண்ணா உனக்கு கப்பல் செஞ்சு தரல என்றாள் விளக்கம் போல். ஆஹா, எக்கு வேணும் என்ற மேலும் அவன் பெருங்குரல் எடுத்து அழ, சரி சரி, அழக்கூடாது என் தங்கம் இல்ல, அம்மா கப்பல் செய்து தர என்றதும் தான் பிள்ளை அழுகை நிறுத்தியது. இந்தம்மா பேப்பர் என்ற குழந்தை தன் கையில் இருந்த தாளை கொடுக்க, அச்சோ கண்ணா, இது நியூஸ் பேப்பர், இதெல்லாம் கிழிக்க கூடாது, அம்மா போய் வேற பேப்பர் எடுத்துட்டு வர என்று அவள் எழுந்தாள். இல்ல, எக்கு இதுல தான் கப்ப வேணும், பெய்ய கப்ப வேணும் என்று அவன் அடம் பிடிக்க, அடம் அடம் ரொம்ப அடம் என்றாள் தன் கணவன் தன்னை திட்டும் பாணியில். அவ்வார்த்தைகளை அவள் மொழிந்ததுமே அவளின் நினைவுகள் தானாக அவள் கணவனிடம் சென்றுவிட, அவள் அவன் நினைவுகளில் மூழ்கிப் போனாள். மா, கப்ப செஞ்சுதா என்ற மகன் அவளை உலுக்கியதும் நிஜத்திற்கு மீண்டவள் கணவனின் நினைவில் திளைத்தபடி பிள்ளையின் முகத்தில் பூத்த புன்னகையை ரசித்து கொண்டே கப்பலை செய்து முடித்தாள். பின் கார்த்திகேயனை அழைத்து கொண்டு போய் தண்ணீரில் நிற்க விடாமல் வராந்தாவிலேயே நின்று கப்பலை தண்ணீரில் விட சொன்னாள். குழந்தையும் கப்பலை தண்ணீரில் விட்டுவிட்டு அது நகரத் துவங்கியதும், ஐ, கப்ப போது அண்ணா, பாத்தியா, நானும் கப்ப வித்துட்டேனே என்ற குழந்தை கைகொட்டி சிரித்தது. கூடவே விதியும் சிரித்தது. லட்சக்கணக்கான செய்தித்தாள்களில் வெளிவந்தும் யார் படிக்க வேண்டுமோ அவள் கையில் அவ்வறிக்கை அச்சிடப்பட்டிருந்த பக்கம் கிடைத்தும் அது கப்பலாக மாறியதற்கு யாரை குறை சொல்வது? ராணிமாவது ராணிமாவாவது பார்த்திருக்கலாம். ஆனால் அவரும் ஒரு கேஸ் விஷயமாக வெளியூர் சென்றிருந்ததால் படிக்க நேரம் கிடைக்கவில்லை. தென்றல் ஆசிரமத்தை விட்டு அதிகம் வெளியே வராததால் பொதுமக்களுக்கும் அவளை பற்றிய விவரம் தெரியவில்லை. இவ்வுலகில் யாருக்கு என்ன துக்கம் நேர்ந்தாலும் யாருக்காகவும் எதற்காகவும் காலமும் நேரமும் காத்திருப்பது இல்லையல்லவா? மாதங்கள் மறைந்திருந்த வேளையில் ஒரு நாள் மாலை நேரம் கார்த்தி ஆசிரமத்தில் இருந்த தோட்டத்தில் பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாட்டில் மகிழ்ந்திருக்க, நிறை மாதங் கர்ப்பிணியான தென்றல் தன் அறையின் சுவரில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். ஒரு கையில் தன் தாய் தந்தையின் புகைப்படத்தை வைத்தபடி மறு கையால் தன் மணி வயிற்றை மென்மையாக தொட்டு அதனுள் குடிகொண்டிருக்கும் தன் கண்மணியிடம், குட்டிமா, மெதுவா விளையாடுங்க, அம்மாவுக்கு வலிக்குதில்ல என்று செல்லமாக தன் மகவை மிரட்டியவள் மேலும் தொடர்ந்து, அம்மோ, இப்ப மட்டும் உன் அப்பாவும் தாத்தா பாட்டியும் நம்ம கூட இருந்திருந்தா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? இவ்வளோ வளர்ந்த என்னையே அவங்க எப்பவும் குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இப்ப எனக்கே ஒரு குட்டி வரப்போறான்னா கேட்கவே வேண்டாம். அதுலேயும் உன் அப்பா இருக்காரே, அவரு நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே அப்படி தாங்குவாரு. இப்போ என்று தன் வயிற்றில் வளரும் நிலவிடம் பேசிக்கொண்டே தன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கினாள். கடைசியாக எழில் காஷ்மீருக்கு பயணம் செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன் ஒரு மாலை நேரம் காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த எழிலனின் தோளில் தலை சாய்த்து அவன் கை விரல்களை நெட்டை எடுத்தபடி அவன் சொல்வதை கேட்டு கொட்டி கொண்டிருந்தாள் தென்றல். தேனுமா, ஆ, தேனுமா, ஆ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி, கேட்டுட்டு தாண்டா இருக்கேன்
என்றவளின் வயிற்றில் திடீரென கை வைத்தவன், தேனுமா, எனக்கு சீக்கிரமா ஒரு குட்டி தென்றல் வேணும்டி என்றான். அவள் சில நொடிகள் வெட்கத்தில் புதைந்து மீண்டும் அவனை முறைத்தவாறு, ஏய் திருடா, காஷ்மீர்ல பண்ண வேலை பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் பிராக்கெட் போட பாக்குறியா? பிச்சு பிச்சு ராஸ்கல். இனிமே அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிட்ட பிறகுதான் உன் குட்டி தென்றல் குட்டி எழில் எல்லாம். அது வரைக்கும் நோ டச்சிங் டச்சிங் என்று அவள் கண்களை உருட்டி மிரட்ட, அம்மாடியோ பயந்துட்டேன் என்று பயந்தவன் போல் நடித்தவன் அவளை தன் மார்போடு அணைத்து, தேனுமா, நீ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னா உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு. அதுவும் நீ கன்சீவ் ஆகிட்டா இந்த ஊரையே கூட்டி உனக்கு வளகாப்பு நடத்துவேன். எப்பவும் உன் பக்கத்துல இருந்து உன்னை கவனிச்சுக்குவேன். உன்னை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி ஜடை பின்னி சாப்பாடு ஊட்டி விட்டு உன்னை நடக்கவே விடமாட்டேன். என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன் என்று அவன் உணர்ந்து சொல்ல, இவளோ ஏதோ பலத்த சிந்தனை தோய்ந்த முகத்துடன், ஆமா, எனக்கு ஒரு பெரிய டவுட் என்றாள் அவனை கேள்வியாக நோக்கி. என்ன என்றான் அவன் புரியாமல். ஆமா, எல்லாரும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவேன்னு சொல்றீங்களே, கண் என்ன அவ்வளோ பெருசாவா இருக்கு என்றாள் தீவிரமான யோசனையுடன். உன்ன என்று அவள் காதை பிடித்து திருகி அவள் கன்னத்தில் ஒரு கடி வைத்தான் அவளின் மன்னவன். மணாளனின் நினைவும் தாய் தந்தையின் நினைவும் நெஞ்சை நிறைக்க கண்களும் தானாக கண்ணீரால் நிறைந்து ஆராய் வழிந்தது. வழிந்தோடிய கண்ணீரை திடீரென்று ஒரு கரம் துடைக்க சட்டென்று கண்களை திறந்தாள் தென்றல். அழாதடா தேனுமா, உன் எழில் நிச்சயமா திரும்ப வருவாரு. யாருக்காக இல்லைனாலும் நீ அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவாவது அவர் கண்டிப்பா திரும்ப வருவாரு. நீ வணங்குற அந்த முருகன் உன்னை கைவிட மாட்டான் என்றார் லட்சுமி அம்மாள். இப்படி நீ எப்பவும் அழுதுகிட்டே இருந்தா அதுவும் வயிற்றுல வளர குழந்தையத்தானே பாதிக்கும். ம் தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பெண்ணாய் பிறப்பதே பெரும் வரம் தேனுமா. நம்ம நாட்டில் ஏன் பெண்களை தெய்வமா நினைச்சு போற்றுறாங்க தெரியுமா? ஒரு உயிரை நல்லபடியா இந்த உலகுக்கு கொண்டு வர்ற பொறுப்பு கடவுளுக்கு அடுத்தபடியா அதை சுமக்கிற தாய்க்குத்தான் இருக்கு. அதனால தான் யாருக்குத்தான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்லை? ஏன் நம்ம இல்லத்திலேயே எத்தனை பெரியவங்க அவங்க பிள்ளைகள் இருந்தும் அனாதையாக்கப்பட்டு இங்க வந்து வாழறாங்க. எத்தனை குழந்தைகள் தாய் தந்தையின் அன்பு கிடைக்காமல் இங்க வளர்றாங்க. எத்தனை பெண்கள் தன் கணவனாலும் உறவுகளாலும் கைவிடப்பட்டு இங்கு அடைக்கலமாக இருக்காங்க. ஏன் எங்களையே எடுத்துக்க. ஏன் நானும் ராணியும் ஒரு ஆணா பிறந்து காலப்போக்கில் மாற்றமடைந்து இப்ப திருநங்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எங்களை பெண்ணாக நினைச்சு வாழ்ந்தாலும் திருமணம் குழந்தைங்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம எத்தனையோ போராட்டங்கள் வேதனைகள். அப்படி இருந்தும் நாங்க சோர்ந்து போயிடலை. இந்த சமுதாயத்துல எங்களுக்குன்னு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வாழறோம். ஆனா உனக்கு உன்னை சேர்ந்த எல்லாருமே உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி அழலாமா? ஆ என்றார். ம். ஆனா சில நேரத்துல என்னால என்னை கட்டுப்படுத்த முடியலம்மா. அம்மா அப்பா எழில் இவங்க ஞாபகம் அதிகமாகும் போது என்னை மீறி நான் அழுதுன்றேன் என்றாள் தென்றல் கண்ணீரை துடைத்தபடி. நீ இழந்தது பேரிழப்பு தாண்டா. ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் மாறிடுமா? இல்ல நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத தான் உன் அம்மா அப்பாவும் எழிலும் விரும்புவாங்களா என்றார் லக்ஷ்மி. ம். அப்ப இனிமே நீ எப்பவும் அழக்கூடாது, சரியா என்றார். ஆ. என்ன? ஆ, எங்க சிரி பார்க்கலாம்? ம் என்று லேசாக புன்னகை புரிந்தாள் தென்றலரசி. ஆ, தட்ஸ் குட் என்றவர் அவள் கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு எழுந்து சென்றார். 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆசிரமத்தில் இருந்த ஒரு மரத்தடியின் மேடையில் அமர்ந்திருந்த தென்றலின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அட, ராணிம்மா வர்றாங்களே. நேத்து கூட என்கிட்ட போன்ல பேசும்போது வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்று வியந்தபடி அவள் எழ முயல, இரு தேனும்மா, நானே வரேன் என்று கையசைத்து அவளை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவளை நோக்கி நடந்தார். ஆனால் அவள் கேட்டால் தானே. தன் வயிற்றை பிடித்தபடி அவள் வேகமாக எழுந்து வந்து அவரை கட்டிக்கொண்டு, எப்படி இருக்கீங்க ராணிம்மா? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் அத்தை மாமா அவங்களும் நல்லா இருக்காங்க தானே என்று அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, மெதுவாடா தேனுமா, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளோ வேகமா நடந்து வர்றது, இதுல இத்தனை கேள்வி வேற. எப்படி மூச்சு வாங்குது பாரு.
என்று அவளின் தலையை வருடியவர், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீ எப்படிடா கண்ணா இருக்க? அப்போது ராணிமாவின் டிரைவர் காரில் இருந்து பூ பழம் வளையல்கள் நிறைந்த ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வர தென்றலின் புருவங்கள் முடிச்சிட்டது. ராணி வந்தவுடன் ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் தென்றலின் அருகே வந்தனர். நவநீதம் பாட்டி ஒரு தட்டில் குங்குமமும் சந்தனமும் பன்னீரும் ஏந்தி வர பிரியா பூவையும் வளையல்களையும் எடுத்து வந்தாள். ராணிமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எழில் என்னோட இல்லாத நேரத்துல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்றாள் வேதனை ததும்ப. அட வயிற்று புள்ளக்காரி, இப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. நீ உன் புருஷன் உசுரோட இருப்பான்னு நம்பரே இல்லை தாயி என்றார் நவநீதம் பாட்டி. என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க? அவன் உயிரோட இருப்பான்ற நம்பிக்கையில தானே நான் என் உயிரை பிடிச்சு வச்சிருக்கேன் என்றாள் தென்றல் கண்ணீர் ததும்ப. பொறவு ஏந்தாயி வளகாப்பு வேணாங்கிற? புள்ளை பிறக்கிற நேரத்துல தாய் மனசு சந்தோஷமா இருந்தா தானே புள்ளை நல்லபடியா பூமிக்கு வரும். நீ இப்படி எந்நேரமும் வேதனையில மருகிக்கிட்டே கிடந்தா புள்ளையும்ல உன் வேதனை தாக்கும் என்றார் அனுபவம் நிறைந்தவராக. அவள் அமைதியாகவே இருக்க, தாயி, புள்ளையை பெத்தெடுக்கிறதுங்கிறது ஒரு தாய்க்கு மறுசெம்மம் மாதிரி. அந்த நேரத்துல தாய் மனசு குளிர்ந்திருந்தாத்தே பிரசவம் சுழுவா நடக்கும். அதுக்காகத்தே இந்த பூ முடிப்பு சீமந்தம் எல்லாம் நடத்தி தாய் மனசை சந்தோஷப்பட வைக்காக. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சடங்கு செய்யும் போது பெரியவங்க நல்ல மனசுக்காரங்க ஆசீர்வாதமும் தாய்க்கும் புள்ளைக்கும் போய் சேரும். தாயும் சேயும் நலமா இருப்பாக. உங்கூட்டு உறவுக இல்லையேன்னு வருத்தப்படாத தாயி. அதான் எல்லா சொந்தமாவும் நாங்க இருக்கோம் இல்ல. எங்க பாசத்தை நீ நெசமாவே மதிக்கிறதா இருந்தா இந்த சடங்கு செஞ்சுக்கோ தாயி என்றார் முடிவாக. என்னடா தேனுமா, எங்க பொண்ணுக்கு நாங்க இதை கூட செஞ்சு பார்க்க ஆசைப்படக்கூடாதா என்று ராணிமாவும் சொல்லவும் தென்றலுக்கு பேச்செழவில்லை. அவர்களின் அன்பில் கரைந்து போனாள். இதற்கு மேல் அவளால் என்ன சொல்ல முடியும்? அவர்களின் அன்பு மழையில் நனைந்தவளின் கண்களில் மறுபடியும் கண்ணீர் துளிர்க்க, தேனு, எத்தனை முறை சொல்லி இருக்கேன் உன்னை அழக்கூடாதுன்னு என்ற மிரட்டலுடன் அங்கு வந்து சேர்ந்தார் லட்சுமி. என்னவா உன் பொண்ணுக்கு என்றார் லட்சுமி ராணியிடம். இல்ல, வளகாப்பு வேண்டாங்கிறா என ராணி முடிப்பதற்குள், அவ என்ன சொல்றது, நீங்க ஆரம்பிங்கம்மா என்றார் லட்சுமி நவநீதம்மாளிடம். அதன் பின் தென்றலை அமர வைத்து நவநீதம்மாள் முதலில் நலங்கு வைபவத்தை துவக்கி வைக்க அனைவரும் அவளுக்கு சந்தனம் பூசி பூச்சூடி பொட்டு வைத்து வளையல் அணிவித்து முதுநீர் ஊற்றினர். அனைத்து சடங்குகளும் இனிமையாக நிறைவு பெற இறுதியாக தென்றல் அனைவருக்கும் பொதுவாக பணிந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்று எழுந்தாள். அனைவரின் நெஞ்சங்களும் அவளை அன்புடன் வாழ்த்தியது. தென்றல் ஏற்கனவே கொள்ளை அழகு இப்போது தாய்மையின் பூரிப்பில் அவள் அழகு மேலும் மெருகேறி ஜொலித்தது. அங்கு சென்னையில் பத்மநாபன் முன்பு போல் தன் வேலையில் ஈடுபடுவதில்லை. தன் மகனை இழந்த துக்கத்திலும் மருமகளையும் தங்கள் வீட்டு வாரிசையும் தொலைத்த துயரத்திலும் மூழ்கி கம்பெனியை சரியாக நிர்வகிக்க தவறினார். டாப் 10 பில்டர்ஸில் இருந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக தன் தகுதியை இழக்க துவங்கியது. செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்தும் தென்றல் வராததால் அவளுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று சாந்தினியும் பத்மநாபனும் கவலை கொண்டிருந்தனர். கடைசியாக இறைவனே கதி என்று அவனிடம் சரணடைந்து தினமும் கோயில் கோயிலாக அலைந்து கொண்டிருந்தார் சாந்தினி. சந்திரா குடும்பத்தினரும் மணியும் பிரணவும் அடிக்கடி தென்றலை எண்ணி வருத்தம் கொண்டனர். வளைகாப்பு நடந்த அன்று இரவு கார்த்திகேயன் உறங்கிய பின் தென்றல் தன் மனதில் உலகிற்கே கருணை புரியும் கந்தனிடம் சண்டை பிடித்து கொண்டிருந்தாள். ஏன்பா இப்படி பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னை இப்படி சோதிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்க? என்னதான் நீ எனக்கு ராணிமா லட்சுமிமா மூலமா வளகாப்பு நடத்தி சந்தோஷப்பட வைக்கணும்னு நினைச்சாலும் என்னால சந்தோஷப்பட முடியல. எப்படி முடியும்? என் எழில், என் அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தி, மணி இவங்க எல்லாரும் இல்லாம நான் எப்படி இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியும்? என்னை தவிக்க விட்டுட்டு போன என் அம்மா அப்பா ஒரு புறம்னா, என் எழில் அவன் எங்க இருக்கான்? அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் உயிரோடு இருப்பான்ற நம்பிக்கையில தானே நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனையாவது எனக்கு திருப்பி கொடுத்துடுப்பா ப்ளீஸ். போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ்பா, என் எழிலை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு என்று கோபத்துடன் சண்டையிட ஆரம்பித்தவள் கடைசியில் கெஞ்சலாக தன் வேண்டுதலை அவன் முன் வைத்தாள்.
லட்சு, நரசு, நீங்க 2 பேரும் என்னை விட்டு போன வேதனையையே என்னால தாங்க முடியல. என் எழில், அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட வேண்டாம்னு அந்த முருகன்கிட்ட சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா என்று கலங்கி கண்ணீர் சிந்தினாள். அவளின் கண்ணீர் துளி கார்த்திகேயனின் தளிர் கரத்தை தீண்ட அப்பூந்தளிர் உறக்கம் கலைந்தது. தன் அருகே படுத்திருந்த தாயின் கண்ணில் வழியும் கண்ணீரைக் கண்டு, மா, ஏம்மா வள்ளிப்பா வல்லேன்னா என்றபடியே எழுந்து அமர்ந்து தாயின் கண்ணீரை துடைத்தது அப்பிஞ்சு. ஒண்ணுமில்லடா கண்ணா என்று சொல்லி சட்டென தன் கண்ணீரை துடைத்து கொண்டவள் அவனை படுக்க செய்தாள். தென்றல் அடிக்கடி, அப்பா உங்களை ரொம்ப அன்பா பார்த்துக்குவாங்க, உங்களை வெளியில கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, பாப்பாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா கார்த்திக் குட்டி எப்பவும் இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அப்பா உங்களுக்கு பொம்மை எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. நீங்க சமத்து பிள்ளையா இருந்தாத்தான் அப்பா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க என்று எழிலனை பற்றி ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். ஆனால் நாளடைவில் அவள் எழிலனை பற்றி கார்த்தியிடம் பேசியதே அவளுக்கு பெரும் பிரச்சனையாகிப் போனது. பெரியவளான அவளே தன் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் திண்டாடும் போது அவனை பற்றிய கற்பனை விதைகளை பிள்ளையின் மனதில் விதைத்துவிட்டு அவனை நேரில் பார்க்க முடியாமல் போனால் பிள்ளையும் தான் சும்மா இருக்குமா? இப்போதெல்லாம் அவனும் அடிக்கடி எலிப்பா எப்ப வையும் என்று தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அதனால் தான் இப்போது அவள் அழுத போதும் பிள்ளை அப்படி கேட்டது. இல்லடா கண்ணா, அப்பா சீக்கிரம் வந்துடுவாங்க, நீங்க தூங்குங்க என்றாள் அவனை தட்டி கொடுத்தபடி. தாயைப் போலவே சேயும் அவளை தட்டி கொடுத்து, ஆ, நீயும் தூங்குமா என்றது தென்றலையே தாலாட்டும் அப்பூந்தென்றல். அத்தாலாட்டில் மெய் மறந்த தாயும் மகளும் ஒரு சேர கண் அயர்ந்தனர். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் காலை வேளையில் தென்றல் எப்போதும் அமரும் அந்த மரத்தடியில் அமர்ந்து முதியவர்கள் அனைவருக்கும் ராமாயண கதையை படித்து சொல்லிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக அவள் அருகே அமர்ந்து கேட்டு கொண்டிருந்த கார்த்தி, மா, வா, எக்கு பசிக்குது, பொவ்வா வேணும் என்று அவளை கையை பிடித்து இழுக்க, ஷு குட்டிமா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, தோ முடிச்சிட்டு வந்துடுறேன் என அவள் அவனை சமாதானப்படுத்த, ஆ சயி என்றது பிள்ளையும். அதை பார்த்த ராதா ஆயா, கார்த்திகண்ணா வாங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் என்று அழைக்க, ஆ, நான் ஆயா கிட்ட சாப்பிட்டவா என்று பிள்ளை தாயிடம் அனுமதி கேட்க, என்று சிறு புன்னகையுடன் கண் அசைத்து அவனுக்கு அனுமதி அளித்தாள் அன்னை. சிறிது நேரத்தில் அவள் கந்த புராணத்தை சொல்லி முடிக்கவும் கார்த்திகேயன் தட்டில் இட்லியை வைத்து எடுத்து வரவும் சரியாக இருந்தது. அப்போ அதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்களா என்று வியப்புடன் கேட்க அவன் பின்னே வந்த ராதா ஆயா, ஓம் புள்ளதானே, இவ்வளோ சீக்கிரத்துல சாப்பிட்டுட்டாலும் உன்கிட்டயே ஊட்டிக்கிறேன்னு சொல்லி ஓடி வந்துட்டான் என்றார் பொய் சலிப்புடன். சரி வாங்க என்று சிரித்தபடியே மெதுவாக எழுந்தவளின் வயிற்றில் சுருக்கென்று வலி எடுக்க அவள் முகம் சற்றே சுருங்கியது. அன்று விடியற்காலை முதலே இப்படித்தான் அடிக்கடி வலி வந்து கொண்டிருந்தது. மெதுவாக எழுந்து பிள்ளைக்கு உணவை ஊட்டி முடித்தவள், குட்டிமா, நீங்க போய் அண்ணா அக்காங்க கூட விளையாடுங்க, அம்மா கொஞ்ச நேரம் இங்க சாமி பக்கத்துல உட்காந்துட்டு வர என்றாள். ஆ, நீயும் தா வாம்மா என்று குழந்தை அழைக்க, இல்லடா கண்ணா, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலடா, செல்லம் இல்ல, நீங்க மட்டும் போய் விளையாடுங்க என்று அவள் சொல்ல, மா, உக்கு ஊவா, நானும் போல நானும் உக்கூடவே இக்க என்று அவள் கையை பிடித்து கொண்டு நடந்தது அக்குறுத்து. தென்றல் கார்த்தியை அழைத்து கொண்டு அந்த மரத்தடியின் மேடையில் வீற்றிருந்த முருகப்பெருமானின் சிலை அருகே சென்று அமர்ந்து அவன் பாதங்களில் தலை சாய்த்து கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்க துவங்கினாள். பிள்ளையும் தாயின் மடியில் சாய்ந்து அமர்ந்து அவளுடனே சேர்ந்து அதன் பிஞ்சு மொழியில் இறைவனை துதித்தது. அன்று காலை முதலே அவளுக்கு ஏதோ படபடப்பாக இருந்தது. அடிக்கடி வயிற்றில் விட்டு விட்டு வேறு வலி எடுத்தது. அவளை மிகவும் பயத்தில் ஆழ்த்தியது. ஆனால் பிரசவத்திற்கு டாக்டர் கொடுத்த தேதிக்கு இன்னும் நாள் இருப்பதால் அது பொய் வலி என்று நினைத்து கொண்டாள். பெற்ற தாய் என்று இருந்தால் அவரிடமாவது தன் உடல்நிலையை பற்றி பகிர்ந்திருப்பாள். இங்கு இருப்பவர்களும் அவளை அன்பாகவே கவனித்து கொண்டார்கள் தான். ஆனால் பெற்றவளிடம் பகிர்வதைப் போல் அனைவரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர முடியாதல்லவா? அதனால் தான் காலை எழுந்தது முதல்
முருகனே கதி என்று அவனின் அருகே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தன் குழந்தையை தன் எழிலனின் அணுவில் உருவான அந்த பொக்கிஷத்தை நலமாக ஈன்றெடுக்க வேண்டுமே என்று படபடப்பாக இருந்தது. தென்றல் அச்சின்ன சிட்டின் தலைமுடியை கோதியபடியே சஷ்டி கவசத்தை பாடி முடிக்க, மா உவ்வாய் அவ்வாய் பாதுமா என்றது அத்தளிர். ஆ சரிடா கண்ணா என்றவள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அவள் பாடி முடிக்கையில் அவளுக்கு பிரசவ வலி துவங்கியது. அவள் முக மாறுதலை கண்ட பிள்ளை, அம்மா ரொம்ப வக்கிதா, மா மா என்று கேட்க, இல்ல இல்லடா செல்லம், ராதா ஆயாவை கூப்பிடேன் என்றாள். பிள்ளை துள்ளி ஓடி அவரை அழைத்து வர சென்றது. ராதா ஆயா வருவதற்குள் ஆசிரமத்தில் இருந்த சிலர் தென்றலின் நிலையை பார்த்துவிட்டு அவள் அருகில் ஓடி வந்தனர். அந்நிலையிலும் தென்றலின் ஒரு கை அவள் வயிற்றையும் ஒரு கை முருகனின் திருவடியையும் பற்றியபடியே இருந்தது. முருகா, என் பிள்ளையை நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திடு என்று அவள் மனம் வேண்டியபடியே இருந்தது. அத்தனை வலியிலும் அவள் முகத்தில் வேதனையையும் மீறி சிறு புன்னகை பூத்திருந்தது. வலியில் முருகா முருகா என்று முணுமுணுத்தாளே தவிர அவள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. எப்படி கண்ணீர் சிந்துவாள்? இந்த பொற்பூந்தளிரின் வரவிற்காகத்தானே தன் தாய் தந்தையை இழந்த வேதனையையும் தாங்கிக் கொண்டு இத்தனை மாதமும் தவம் இருக்கிறாள். இந்த பூவின் புன்னகையை காண்பதற்காகத்தானே தன் ஜீவனான எழிலை பிரிந்த பின்னும் நடமாடி கொண்டிருக்கிறாள். ராதா ஆயா போன் மூலம் லக்ஷ்மி அம்மாளுக்கு விவரம் தெரிவிக்க வேலையாக சென்றிருந்த லக்ஷ்மி உடனடியாக ஆசிரமத்திற்கு திரும்பினார். அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரின் கண்களும் பிரசவ வேதனையிலும் அவள் கண்ணீர் சிந்தி கதறாமல் அமைதியாக பல்லை கடித்து கொண்டு கண்களை மூடி வலியை பொறுத்தது கண்டு கலங்கி போனது. நவநீதம் பாட்டி அவளை தன் மடியில் கிடத்தி சில்லிட்டு போயிருந்த அவள் கைகளை தேய்த்து விட மற்றொரு மூதாட்டி அவளின் பாதங்களை தேய்த்து விட்டார். அவள் வேதனையை கண்டு துடித்த அவ்வுள்ளங்களின் வடிவில் தன் தாயை கண்டாள் பெண் அரசி. கார்த்திகை என் தாயின் நிலை பார்த்து பயந்து போய் அழ, கண்ணா அம்மாக்கு ஒண்ணுமில்லடா, அழக்கூடாது என்று தன் மூத்த மகனை தேற்றினாள். ஆ சரிம்மா என்ற பிள்ளை அவளை விட்டு ஒரு அங்குலம் கூட அங்குமிங்கும் நகரவில்லை. அவள் கையை பிடித்து கொண்டு அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அதற்குள் லக்ஷ்மி வந்துவிட அவரும் ராதா ஆயாவும் சேர்ந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவமனைக்கு சென்ற 1 மணி நேரத்தில் தாயை மிகவும் படுத்தி எடுக்காமல் தென்றலின் எழிலரசி இப்பூ உலகிற்கு வருகை புரிந்தாள். அப்பூந்தென்றல் பெற்றெடுத்த இளந்தென்றலின் இனிய அழுகை தேன் இசையாய் அவள் செவிகளில் ஒலித்து மெல்லிசையாய் அவள் மனதை தீண்டியது. மருத்துவர் குழந்தையை அவள் அருகில் கொண்டு வந்து காண்பித்து, உங்க குட்டி தென்றல் ரொம்ப அழகா இருக்காங்க என்றார். குட்டி தென்றல், ஆம், உன் குட்டி தென்றல் எழில். அவளை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டேன். என் முருகனோட ஆசையால நல்லபடியா கொண்டு வந்துட்டேன். நீ எங்கடா செல்லி இருக்க? வா, வந்து உன் குட்டி தென்றலை அள்ளி அணைச்சுக்கோ என்று தன் மனதுள் வாழும் மணாளன் இடம் தன் மகிழ்வை பகிர்ந்தபடியே தன் இரத்தத்தில் மலர்ந்த லட்சியத்தை தன் கைகளில் வாங்கினாள். அப்போ மேனியின் ஸ்பரிசம் அவள் மேனியை சிலிர்க்க செய்தது. எழிலனை அச்சில் மாத்தது போல் இருந்த அம்முத்து குவியலை உச்சி முகர்ந்து முத்தம் பதித்தாள் தென்றலரசி. முருகா, நன்றியா நன்றி என்றாள் நெகிழ்ச்சியுடன். சிறிது நேரத்திற்கு பின் பிரசவ அறையில் இருந்த தாயையும் மகளையும் பிரசவ வார்டிற்கு மாற்றியவுடன் கார்த்திகேயன் குழந்தையை கண்டு துள்ளி குதித்து, ஐ குட்டி பாப்பாம்மா என்று தன் தங்கையின் சின்னஞ்சிறு பூ விரலை தொட்டு முத்தம் கொடுத்தான். லட்சுமி அம்மாள் அப்பூ உலக தேவதையை கையில் எடுத்து முத்தம் பதித்து கண்ணார கண்டு ரசித்து உள மகிழ்ந்து போனார். தேனுமா, உன் பொண்ணு உன் ஜாடையே இல்லை, அவ அப்பா ஜாட போல என்றார் புன்னகையுடன். ஆ, அப்படியே அவ அப்பாதான் என்று சொல்லி பூரித்து போனாள் அன்னை. ஆனா கண்ணு மட்டும் உன்ன மாதிரியே இருக்கு, நல்லா குண்டு குண்டா அழகா திராட்சை பழம் மாதிரி என்றார் லக்ஷ்மி. ஆ என்று சிரித்தாள் தென்றலும். ஆமாம்மா, குழந்தை ரொம்ப அழகா இருக்கா என்றார் ராதா ஆயாவும்.
லட்சுமா, பாப்பாவை எக்குத்தாங்க என்ற கார்த்தி குழந்தையை வாங்க துடிக்க, ஓ, நீங்களே குட்டி பாப்பா, நீங்க எப்படி பாப்பாவை தூக்குவீங்க? இன்னும் கொஞ்சம் பெரியவனா ஆனதும் பாப்பாவை தூக்கிக்கோங்க என்றார் லக்ஷ்மி. அம்மா, அப்பியா, பெரியவனா ஆனாத்தா பாப்பாவை தூக்கணுமா என்றான் கார்த்தி உதட்டை பிதுக்கி அழுகை எட்டி பார்க்கும் நிலையில் பிள்ளையை அருகே இழுத்து அணைத்து. ஆமாம்டா குட்டி, ஆனா நீங்க கையில தூக்காம பாப்பா கூட விளையாடலாம், சரிங்களா என்றாள் பிள்ளையின் மனதை அறிந்தவளாய். ஆ, செய்யுமா என்றான் பிள்ளையும் சிரித்தபடி. தேனுமா, உன் பொண்ணுக்கு நான் ஒரு பெயர் யோசிச்சு வச்சிருக்கேன், சொல்லலாமா என்றார் லக்ஷ்மி. ஐயோ, என்னம்மா நீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க பெயர் வைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் தென்றல். கார்த்தி, பாப்பா பேரு என்ன தெரியுமா? எழிலரசி என்றார் மலர்ந்த முகத்துடன். எழிலரசி என்ற வாய்விட்டு சொன்ன தென்றல், என்ன அழகான பொருத்தமான பெயர்! என் எழிலனும் நானும் இணைந்து அவளுள் நிறைந்திருப்பதை உணர்த்தும் வகையில் நான் கூட இப்படி யோசித்திருக்க மாட்டேன் என்று நினைத்தவள், ரொம்ப பொருத்தமான பெயர்மா, அற்புதமா யோசிச்சு வச்சிருக்கீங்க, நான் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டேன் என்றாள் மகிழ்ச்சி பொங்க. விவரமறிந்து ராணிம்மாவும் தென்றலையும் குழந்தையையும் வந்து பார்த்துவிட்டு ஆசிகளை வழங்கி சென்றார். 3 நாட்கள் கழித்து தென்றல் தான் ஈன்றெடுத்த தங்க சிற்பத்துடன் ஆசிரமத்தில் அடியெடுத்து வைத்தாள். அங்கிருந்த அனைத்து நெஞ்சங்களும் தாயையும் மகளையும் வரவேற்று வாழ்த்தினர். தென்றல் ஈன்ற புது வரவின் வருகையை அனைவரும் ஒரு விழா போல் கொண்டாட அவர்களின் அன்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து தென்றல் மனம் குளிர்ந்து, முருகா, இப்படிப்பட்ட பாசம் கொண்ட நெஞ்சங்களின் அன்பை பெற நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று எண்ணி வியந்தாள். எழிலரசி பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் சென்னையில் தன் இல்லத்தில் சற்று ஓய்வுடன் இருந்த ராணி அம்மாவிற்கு தென்றலின் நினைவு வந்தது. உடனே அவளுக்கு போன் செய்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்தவர், ரொம்ப நாளாச்சு பத்மநாபன் சாரையும் அவர் மனைவியையும் பார்த்து, அவர் மாதா மாதம் இல்லத்துக்கு செக் அனுப்பும்போது போன்ல கூப்பிட்டு நன்றி சொல்றதோட சரி, இன்னைக்காவது நேர்ல போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரலாம் என்று நினைத்து எழிலன் வீட்டுக்கு சென்றார். அங்கு அவர் கண்ட காட்சி அவர் மனதை கரைய செய்தது. சாந்தினி தன் மகன் எழிலன் புகைப்படத்தை கையில் வைத்தபடி தன் கணவரின் தோளில் தலை சாய்த்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார். என்னங்க, நாம எதுக்குங்க இன்னும் உயிரோடு இருக்கணும்? நம்ம பையனே போயிட்டா, நம்ம தென்றலும் எங்க போனாலோ, இல்ல அவளுக்கும் ஏதாவது என்ற விசம்பலுடன் சொன்ன சாந்தினியின் உதட்டில் விரல் வைத்து அவ்வார்த்தை முற்று பெறாமல் தடுத்தவர், ஷு, அப்படி சொல்லாதம்மா, நம்ம மருமகளுக்கு எந்த கெடுதலும் நிகழ்ந்திருக்காது என்று சொல்லி மனைவிக்கு ஆறுதல் உரைத்தார். ஆனால் உண்மையில் அவருமே நம்பிக்கையை இழந்துதான் விட்டிருந்தார். கடவுளே, இந்த 2 ஜீவனும் கஷ்டப்பட நானும் ஒரு காரணமா இருக்கனே. தென்றலை பத்தின உண்மை தெரிஞ்சும் எதுவும் சொல்லாமல் உண்மையை மூடி மறைக்கிறோமே என்று கலங்கிய ராணி மனதை தேற்றிக்கொண்டு, சார் என்று பத்மநாபனை அழைத்தார். வாங்க ராணி, உட்காருங்க என்று அவரை வரவேற்றார் பத்மநாபன். சார், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்களோட இந்த நிலைமை மாறும். உங்க மருமகள் உங்ககிட்ட வந்து சேருவாள் என்றார் ராணி. எப்படி எப்படிங்க மாறும்? எங்க ஒரே மகன் எழிலையும் பறி கொடுத்துட்டு எங்க மருமகளையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். இனி எங்க வாழ்க்கையில நாங்க யாருக்காக வாழணும்னே தெரியல. இன்னும் எத்தனை நாள் நாங்க இந்த வேதனையை அனுபவிக்கணும்னு அந்த கடவுள் எங்களை உயிரோட வச்சிருக்காருன்னு தெரியல என்று உடைந்து போய் கண் கலங்கினார் பத்மநாபனும். ஐயோ சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களால தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுற எத்தனையோ ஜீவன்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்யற தர்மம் நிச்சயமா உங்கள் குடும்பத்தையும் காக்கும். உங்க மருமகள் நிச்சயமா திரும்பி வருவா என்றார் ராணி உறுதியுடன். ஏனெனில் தென்றலுக்கு குழந்தை பிறந்த பின் சில மாதங்கள் கழித்து அவள் உடல்நிலை நன்றாக தேறிய பின் அவளை பத்மநாபனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே ராணியும் லக்ஷ்மியும் முடிவு செய்து வைத்திருந்தனர். எப்படி எப்படி திரும்பி வருவா? எல்லா காவல் நிலையத்திலேயும் சொல்லி வச்சு தேடி பார்த்துட்டோம். அந்த தன்ராஜ், அவனுக்கு பயந்து என் மருமக எங்க போனானே தெரியல. அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுத்தும் அவ திரும்பி வரலையே. எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ என்று சாந்தினியும் வேதனையில் புலம்ப. என்ன, தன்ராஜ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்களா என்றார் வியப்பும் நிம்மதியும் கலந்த குரலில். ஆமா, உங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலையா?
அப்போ எப்படி எங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியும் என்றார் பத்மநாபன். ராணிமா ஒரு நொடி கண்மூடி திறந்து பெருமூச்சு விட்டு, என்ன மன்னிச்சிடுங்க சார் என்று ஆரம்பித்து தென்றல் தன்னிடம் வந்து சேர்ந்தது முதல் இன்று வரை நடந்த அனைத்தையும் கூறி முடித்தார். பத்மநாபனும் சாந்தினியும் ஒரே நேரத்தில் தன் மருமகளும் பேத்தியும் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தையும், இத்தனை நாள் அவர்களை தனியாக தவிக்க விட்டு விட்டோமே என்ற வேதனையையும் ஒரு சேர அனுபவித்தனர். ராணி தன் மொபைலை எடுத்து தென்றலுக்கு டயல் செய்து சாந்தினியிடம் கொடுத்து பேசுங்க என்றார். மறுமுனையில் தென்றல், என்ன ராணிமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசுனீங்க, இப்ப மறுபடியும் கால் பண்ணி இருக்கீங்க, என்னாச்சு ராணிமா என்றாள் பதட்டத்துடன். ஒரு முறையே பேசி இருந்தாலும் தேனு என்ற பாசம் ததும்ப ஒலித்த அவரின் முதல் அழைப்பிலேயே தென்றல் கண்டு கொண்டாள் பேசுவது தன் அத்தைதான் என்று. அம்மா என்றாள் அவளும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு சேர. ஏண்டா இப்படி பண்ண என்றார் சாந்தினி கண் கலங்க. மா, நான் என்ன எங்களை மன்னிச்சிடுங்கம்மா என்றாள் தென்றல் குற்ற உணர்ச்சியுடன். நீதாண்டா எங்களை மன்னிக்கணும், உன்னையும் எங்க பேத்தியையும் இத்தனை நாளா தனியா தவிக்க விட்டதுக்கு என்றார் சாந்தினி வேதனையுடன். ஐயோ அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க தான் என்னை மன்னிக்கணும் என்றாள் கண்ணீருடன். குழந்தை எப்படிரா இருக்கா என்று சாந்தினி கேட்க, நல்லா இருக்காம்மா. அப்பா அப்பா எப்படிம்மா இருக்கார் என்றாள். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நாங்க நல்லா இல்லடா, இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அதான் எங்க தென்றலும் குட்டி தென்றலும் கிடைச்சிட்டாங்களே என்றார் சாந்தினி. போதும் சாந்தி, எங்கிட்டையும் கொஞ்சம் போனை கொடேன், நான் என் மருமகிட்ட பேச வேணாமா என்று போனை வாங்கினார் பத்மநாபன். தென்றல் எப்படிம்மா இருக்க, குழந்தை எப்படி இருக்கா என்றார் அவளின் மாமனார். சார் என்று தென்றல் தந்தை அடிக்க, சாரா, டூ பேட், உன் அத்தையை மட்டும் அம்மான்னு கூப்பிடுற, நான் மட்டும் சாரா, என்னை உன் அப்பாவா ஏத்துக்க மாட்டியாம்மா என்றார் வருத்தமாக. ஆ இல்லப்பா, நான் வந்து அப்பா, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க என்றாள் தத்தி தடுமாறி. அவள் அப்பா என்று அழைத்ததும் தன் எழிலனே தனக்கு திரும்ப கிடைத்தது போல் மெய் சிலிர்த்தார் பத்மநாபன். உன் புருஷன் என்னை பத்தி அப்படி என்னமா சொல்லி வச்சிருக்கா உன்கிட்ட, என் மருமகளை கூட ஏத்துக்காத அளவுக்கு நான் என்ன அவ்வளோ மோசமானவனா என்று நிறுத்தியவர் மேலும் தொடர்ந்து, ஒரு விதத்துல அவன் என்னை பத்தி அப்படி நினைச்சதுக்கும் நான் தான் காரணம், இதுல ஏன் தப்பும் இருக்கு என்றார் வேதனையுடன். ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்ல, என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்க எல்லாரையும் விட்டு இப்படி, அது மட்டும் இல்லப்பா, உங்க பேத்திக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக் கூடாதுன்னு தான் என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்றாள். அந்த தன்ராஜுக்காக போய் அவனெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாமா, என்கிட்ட சொல்லி இருந்தா ஒரே நாள் அவனை தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டேன் என்றார் ஆதங்கத்துடன். சரி விடுங்க, நடந்ததையே பேசி என்ன ஆகப் போகுது, நாம போய் நம்ம மருமகளை அழைச்சிட்டு வரலாம் என்றார் சாந்தினி. ஆ, அதுவும் சரிதான், நாங்க விடியறதுக்குள்ள அங்க வந்துடுவோம்மா என்றார் பத்மநாபன். ஆ, சரி சரிங்கப்பா என்றாள் தயக்கத்துடன். அதன் பின் பத்மநாபன் ராணி அம்மாவிடம் போனை கொடுக்க, தேனுமா, நீங்க கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்து வச்சுக்கோ என்று ராணி சொல்ல, ஆ, அது வந்து அந்த தன்ராஜ் அவன் என்று அவள் தயங்க, தேனுமா, பத்மநாபன் சார் அந்த தன்ராஜை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாருமா, அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான் என பத்மநாபன் ராணி அம்மாவிடம், ஒரு நிமிஷம், நான் தென்றல் கிட்ட பேசுறேன் என்றார். ராணி அம்மா அவரிடம் போனை கொடுக்க, தென்றல், நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், உனக்கு நாங்க இருக்கோம்டா, அந்த தன்ராஜ் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு பயந்துகிட்டு நீ இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கையே, உன்னை எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு நினைச்சு பெருமைப்பட்டிருக்க, நீ போய் அவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு, ஆ, இனிமே இப்படி இருக்கக்கூடாது, எங்க பழைய தென்றலை நாங்க பார்க்கணும் என்றார். ம் என்று அவள் லேசாக சிரிக்க, ஆ, இதுதான் தென்றல் என்றார். அவர்களிடம் பேசி முடித்த பின் தென்றல் லட்சுமியிடம் சென்று விவரத்தை கூறினாள். விஷயம் அறிந்த லட்சுமியின் மனதில் முதலில் சந்தோஷமும் அதைத் தொடர்ந்து உடனே வருத்தமும் சூழ்ந்து கொண்டது. அவரின் முக மாறுதலை கவனித்த தென்றல், ஏமா, ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க என்றாள். அவர் தென்றலின் தலையை மெல்ல வருடி, அவங்க உன்னை ஏத்துக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ஆனா நீயும் எழிலரசியும் எங்களை விட்டு போறத நினைச்சா என்று அவர் சற்று கண் கலங்க, மா என்று தென்றலும் அவரை கட்டி கொண்டு, நாங்க இங்கேயே இருந்துடுறோம்மா,
என்றாள் கண்ணில் நீருடன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் எழில் உன்னை அழைச்சிட்டு போகணும்னு வந்தா நீ போய்த்தானே ஆகணும் என்று அவர் சொல்ல, ஆ, நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருந்துடுறோம் என்றாள் அந்த வளர்ந்த குழந்தை. அட லூசு பொண்ணே என்று அவள் தலையில் லேசாக தட்டி சிரித்தவர், உன்னோட அன்பு இப்போ எங்களை விட எழிலோட அம்மா அப்பாவுக்குத்தான் ரொம்ப தேவை. அதனால நீ அவங்க கூடத்தான் இருக்கணும் என்று அவள் கண்ணீரை துடைத்தார். அன்று இரவு ஆசிரமத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடித்த பின் லட்சுமி அம்மாள் அங்குள்ள அனைவரிடமும் தென்றலை அழைத்து போக அவளுடைய மாமனார் மாமியார் வரப்போவதை தெரிவித்தார். இதை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டாலும் அவளை பிரிய வேண்டுமே என்ற கவலையும் ஒட்டி கொண்டது. தென்றலுக்குமே அவர்களை பிரிவது மிகவும் வேதனை அளித்தது. அவள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக சென்று சிறிது நேரம் பேசிவிட்டு விடை பெற்று வந்தாள். இறுதியாக நவநீதம் பாட்டியிடம் சென்று அவர் அருகே அமர்ந்து அவர் கைகளை பிடித்து, பாட்டி, நீங்க தாத்தா பிரியா 3 பேரும் என்னோடவே வந்துடுங்க என்றாள் கண்ணீர் மல்க. நீ இப்படி சொன்னதே போதும் அத்தா, என் மனசு நிறைஞ்சு போச்சு என்று அவள் கன்னம் வழித்து முத்தம் கொடுத்தவர், பெத்தெடுத்த மவனும் அவளுமே எங்களை பாரமா நினைச்சு ஒதுக்கிட்டாக. ஆனா லக்ஷ்மிமா, நீ இங்க இருக்க மத்தவக உங்க எல்லோரோட அன்பும் தான் எங்களுக்கு நெசமான பாசத்தை உணர்த்துச்சு. இங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கந்தாயி. அதுவும் அந்த சின்ன குட்டி பிரியா பொண்ணு வந்ததுல இருந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம். அதனால எங்களை பத்தி கவலைப்படாத அத்தா. நீ உன் புகுந்த வீட்டுக்கு போய் அங்க சந்தோஷமா வாழணும். கூடிய சீக்கிரமே உன் புருஷனும் உனக்கு திரும்ப கிடைச்சிருவாரு பாரு. உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராதுடா என் ராசாத்தி என்று அவளை ஆசீர்வதித்தார். தாத்தா, நீங்களாவது பாட்டிக்கிட்ட சொல்லுங்களேன் என்று அவரை துணைக்கு அழைக்க, அவ சொல்றது சரிதான்தா, இங்கனையே நாங்க சந்தோஷமாத்தான் இருக்கோம். நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்ப வந்து எங்களை பார்த்துட்டு போதாயி, அதுவே எங்களுக்கு போதும் என்றார் கிருஷ்ணன் தாத்தாவும். தென்றல் வருத்தத்துடன் அமைதியாகவே இருக்க, எங்க அண்ணில்ல, நீ இப்படி व्यசனமா இருந்தா எங்களுக்கு வேதனையா இருக்கல்ல என்று அவளை ஒரு வழியாக சமாதானம் செய்தார் நவநீதம். சிறிது நேரத்திற்கு பின், பாட்டி, பிரியா எங்க என்றாள் தென்றல். அந்த குட்டி அங்க தோட்டத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்குதா, கூப்பிட்டதுக்கு செத்த நேரம் செண்டு வாரன்னு சொல்லிச்சு என்றதும், சரி, நான் போய் அவளை அழைச்சிக்கிட்டு வரேன் என்று எழுந்து தோட்டத்துக்கு சென்றாள். இந்த நேரத்தில் பிரியாவை பற்றி சிறு அறிமுகம். பிரியா சிறு வயதிலேயே தாயை இழந்தவள். தந்தை மொடா குடிகாரன். இதில் 2ஆம் திருமணம் வேறு. அவளை வார்த்தைகளாலும் கைகளாலும் காயப்படுத்தவே உருவெடுத்தவள் சித்தி. அவளின் ஒரே சந்தோஷம் அவளின் பள்ளிதான். இத்தனை துயரங்களுக்கு இடையே வாழ்ந்து கொண்டிருந்த அச்சின்னஞ்சிறு மலர் தந்தையின் நண்பர்கள் என்று உறவாடிய 3 பாவிகளின் காம களியாட்டங்களால் முற்றிலும் வாடிப்போனாள். அதன் பின் அவளுடைய வாழ்க்கை இன்னும் நரகமானது. ஒரு நாள் அவளின் நிலை அறிந்த அவள் பள்ளி ஆசிரியை ஒருவர் அவளை அழைத்து வந்து லட்சுமி அம்மாளின் அன்பு இல்லத்தில் ஒப்படைத்தார். ஆனால் அங்கு வந்து சேர்ந்த பின்பும் அவள் கூண்டு கிளி போல் தனக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். தென்றல் அங்கு வந்த பின் அவளை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டு தினமும் அவளிடம் பேசலானாள். 1 மாதம் இப்படியே தொடர்ந்து அவளிடம் பேசி பேசி பிரியாவை தன் கூட்டில் இருந்து மெல்ல மெல்ல வெளிக்கொணர்ந்தாள் தென்றல். ஒரு நாள், அக்கா, நான் ஸ்கூலுக்கு போலாமா அக்கா என்று பிரியா கேட்க, இந்த வார்த்தையை உன்னிடமிருந்து வரவழைக்கத்தானே நான் இத்தனை நாள் பாடுபட்டேன் என்று மனதில் எண்ணிய தென்றல், கண்டிப்பா போகலாம்டா, நான் லக்ஷ்மிமா கிட்ட பேசுறேன் என்றவள் அவரிடம் விவரம் கூற, அவரும் மிகவும் உற்சாகம் அடைந்து அவளை பள்ளியில் சேர்த்து அவளை நன்றாக படிக்குமாறு ஊக்கப்படுத்தினார். பிரியா தனது கடின முயற்சியாலும் லக்ஷ்மிமா, தென்றல், நவநீதம் பாட்டி, கிருஷ்ணன் தாத்தா இவர்களின் அன்பாலும் வழிகாட்டலாலும் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு 10ஆம் வகுப்பில் 485 மதிப்பெண் பெற்று பள்ளியிலேயே 1ஆம் இடத்தை பிடித்தாள். அவள் வாழ்வில் நடந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறக்க முயன்று அதில் வெற்றியும் பெற்றாள். ஆனால் இப்போது தென்றல் அவளை விட்டு போகப் போகிறாள் என்றதும் அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தோட்டத்தில் அமர்ந்து கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். பிரியா, என்னடா இங்க வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று கேட்டபடியே வந்த தென்றல் அவளின் நிலை கண்டு பதறிப்போனாள். ஏ பிரியா, குட்டிமா, என்னடா ஆச்சு? என்னடா, உடம்புக்கு ஏதும் முடியலையா என்று அவளை தன் தோள் மீது சாய்த்து கொண்டாள்.
அக்கா, நீயும் பாப்பாவும் என்னை விட்டு போயிடுவீங்களா என அவள் மடியில் சாய்ந்து வெடித்து அழுதாள் பிரியா. ஏய் குட்டிமா, அழக்கூடாது, அம்முல்ல, அழக்கூடாது என்று அவள் கொஞ்ச கொஞ்ச அவள் அழுகை மேலும் அதிகரித்தது. வேறு வழி இல்லாமல், அச்சோ, நீ எவ்வளோ பெரிய தைரியசாலி, வருங்கால ஐபிஎஸ் ஆபீசர் பிரியா இப்படி அழலாமா என்று கேட்க, ஆனா அக்கா, நீங்க என் கூட இல்லைன்னா பயமா இருக்குக்கா என்று அவள் விசும்ப, இல்லைன்னா என்ன, நான் உன் கூட இல்லைன்னா நீ வாழ்க்கையில சாதிக்க முடியாதா என்ன? பிரியா, இந்த உலகத்துல யாருமே எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. யாரு இருந்தாலும் போனாலும் காலம் தன்னோட போக்குல போய்கிட்டே தான் இருக்கும். அந்த காலம்தான் நம் காயங்களை ஆற்றுகிற சக்தியாகவும் இருக்கு. இப்பதான் பாட்டிகிட்ட நீங்களும் என்னோட வந்துடுங்கன்னு சொன்னேன். ஆனா பாட்டி மறுத்துட்டாங்க. இப்ப தோணுது அவங்க சொன்னதுதான் சரின்னு. ஏன்னா நான் உன்னை என் கூடவே வச்சிருந்தா எல்லா விஷயத்திலையும் நீ என்னை சார்ந்தே இருப்ப. ஆனா நான் உன் பக்கத்துல இல்லைன்னா நீயே நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பார்த்து சுயமா முடிவுகள் எடுக்க பழகிக்குவ. வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப. என் வயசுல நீ பலருக்கு வழிகாட்டியா திகழ்வ. நான் என் அப்பா அம்மா எழில் இவங்களை மட்டுமே சார்ந்து வாழ்ந்ததுனால தான் அவங்களை இழந்து நின்னப்போ ரொம்ப துவண்டு போயிட்டேன். எங்களோட அவசரத்தனத்தினால யோசிக்காம நாங்க எடுத்த முடிவு என் அப்பா அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதுக்கப்புறமும் அந்த தன்ராஜ் விஷயத்துல எதிர்த்து போராட துணிவில்லாம என் குழந்தையை சுமந்துக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு வந்தேன். அந்த நேரத்துல ராணிமா மட்டும் என்னை பார்த்துருக்கலைன்னா நான் என்ன நிலைமையில இருந்திருப்பேன்னு கூட தெரியல. நீ என்ன மாதிரி இருக்கக்கூடாது பிரியா. உன் வாழ்க்கையோட எந்த கட்டத்திலேயும் யார்கிட்டயும் தோத்து போய் நிற்கக்கூடாது. உன் வாழ்க்கையோட முடிவுகளை நீ தைரியமா எடுக்கணும். பயம்ங்கிற வார்த்தையே உன் வாழ்க்கை அகராதியில் இனி இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையோட முடிவுகளை தெளிவா சிந்திச்சு நன்மை தீமை ஆராய்ந்து தீர்மானிக்கிற தைரியம் உனக்கு வரணும். அதுக்கு முதல்ல நீ யாரையும் சார்ந்து இல்லாம வாழ பழகிக்கணும். நல்லா படிக்கணும், தெளிவா சிந்திக்கணும். எதிர்காலத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியாகி நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களை அழிக்க போராடணும். செய்வியா என்றாள் பிரியாவின் கண்களை நேராக நோக்கி. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட பின் பிரியாவினுள் ஒரு உத்வேகம் ஏற்பட, நிச்சயமா செய்வங்கா என்றாள் மன உறுதியுடன். ஆ, தட்ஸ் மை கேர்ள் என்று அவள் கன்னத்தை தட்டி கொடுத்தவள், குட்டிமா, அக்கா மேல கோபம் இல்லையே, இப்பவும் என்னோட இருந்தாத்தான் நீ நல்லா படிப்பேன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீயும் எங்க கூடவே வந்துடு என்றாள் அவள் கையை பிடித்து. ஆஹா, இல்லக்கா, நானும் உங்க கூட வந்துட்டா நீங்க இங்க செய்த வேலையை எல்லாம் யார் செய்யறது? இனிமே நான் தான் இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு நீங்க தன்னம்பிக்கை ஊட்டி என் மனச்சிறையில் இருந்து என்னை மீட்டெடுத்த மாதிரி நானும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு துணையா இருக்க போறேன் என்றாள் மகிழ்ச்சியுடன். அவளின் வார்த்தைகளை கேட்ட தென்றல் கண் கலங்க அவளை ஆறத் தழுவிக் கொண்டாள். ஆஹா, அழக்கூடாதுக்கா என்ற தென்றலின் கண்ணீரை துடைத்துவிட்ட இளையவள், அக்கா, சின்ன சின்ன விஷயங்களுக்காகவெல்லாம் நாம் கண்ணீரை வீணடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் முழுக்க நம்ம கண்ணில் சுரக்கக்கூடிய கண்ணீரின் அளவு வெறும் 0.75 to 1.1 கிராம் அளவுதான். நம்ம கண்ணீர் தான் நம் கண்களுக்குள்ளே விழற தூசிகளை வெளியேற்றி அதை சுத்தமாக வச்சுக்க உதவுது. அதில் இருக்கிற லைசோசோம் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை தடுத்து நம்ம கண்களை பாதுகாக்குது. அதனால நீங்க எப்பவும் அழவே கூடாது. ஸோ கண்ணீரை சும்மா சும்மா இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா என்றாள் கண்டிப்புடன். ம், அதை யாரு சொல்றாங்க பாரு என்றாள் தென்றல் கேலியாக. மறுநாள் விடியற்காலை அனைவருக்கும் இனிய விடியலாக துவங்கியது. ஆசிரமத்தை அடைந்ததும் சாந்தினி பரவசத்துடன் தன் மருமகளை ஆறத் தழுவி முத்தமிட்டு, எப்படிரா இருக்க என்றார். ம், நல்லா இருக்கம்மா என்றவளின் கையில் இருந்த சின்னஞ்சிறு நட்சத்திரம் தன் பொக்கை வாயை திறந்து சிரிப்புடன் ஙா ஙா என்று சத்தம் எழுப்பி தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த, அட என் வைரமே, அப்படியே எழிலை உரிச்சு வச்சிருக்கா பாருங்களேன் என்று அப்பூ குவியலை அள்ளி முத்தமிட்டு பத்மநாபனிடம் கொடுத்தார் சாந்தினி. அச்செல்வத்தை வாங்க எத்தனித்த பத்மநாபனின் கைகள் செலுத்து நடுங்கின. அம்மழலையின் பூஞ்சிரிப்பைக் கண்டு அவர் கண்கள் பனித்தன. செல்லமே,
என்ற அவர் அம்மலரை தன் கைகளில் ஏந்தி முத்தமிட்டு கொஞ்சுகையில் கார்த்தி தன் தாயின் கையை பிடித்து இழுத்து, மா யாதி இவங்க என்றான். கண்ணா, இவங்க தான் உங்க தாத்தா பாட்டி, உன் எழில் அப்பாவோட அம்மா அப்பா என்று அவள் சொல்ல பிள்ளை அவர்கள் அருகில் சென்று, தாத்தா பாட்டி எப்பி இருக்கீங்க என்றான். நாங்க நல்லா இருக்கோம்டா பட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க என்று பத்மநாபன் அவன் கன்னத்தை தட்டி அவனை கொஞ்சியபடி கேட்க தென்றல் வியப்பு மேலிட அவரை நோக்கினாள். என்னம்மா, உன் மாமாவா இப்படி பேசுறாருன்னு பார்க்கறியா? தேனு, அவர் எப்பவுமே ஒரு குழந்தைம்மா, பாசம் காட்டுறதில்ல. ஆனா என்ன, அதை சரியா வெளிப்படுத்த தெரியாது என்றார் கணவரின் மனமறிந்தவராய். பாப்பா பேர் என்ன என்று சாந்தினி கார்த்தியை கேட்க, கார்த்திகேயன் என்றது பிள்ளை. ரொம்ப அழகா இருக்குடா செல்லம், உன்ன மாதிரியே என்று அவனை தூக்கி முத்தமிட்டார் சாந்தினி. பாத்தி எலிப்ப எங்க, அவ வள்ளியா என்று கண்களை அங்கும் இங்கும் சுழலவிட்டு தேடியபடி கேட்க சாந்தினியின் கண்கள் பனித்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.